ஆந்திராவில் இருந்தும் மராட்டியத்தில் இருந்தும் படையெடுத்து வந்த நாயக்கர், மராட்டியர் உள்ளிட்டோரால் அடக்கி ஒடுக்கப்பட்டு அவர்களது நிலங்களும் உடைமைகளும் பறிக்கப்பட்டு அடிமை நிலைக்கு ஆளாக்கப்பட்டனர் என்று வரலாற்று ஆசிரியர் முனைவர் K.R. அனுமந்தன் குறிப்பிட்டுள்ளார். All these traditions stress the facts that the Pallas were an ancient community of Tamil Nadu, owners of land and great cultivators, especially of wetlands of the country. Therefore, they seem to have been suppressed into slavery in course of time by later waves which came from Andhra and Maharashtra. Dr. K.R. Hanumandan pointed out in his book, The Untouchability, a Historical Study. அதற்கு பிறகான ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் செங்கல்பட்டு மாவட்டத்தின் பொறுப்பு ஆட்சியராக இருந்த ஜேம்ஸ் டெமன்கீர் அன்றைய காலத்தில் சமூகத்தில் விளைநிலங்கள் இல்லாத ஏழ்மையான மக்கள் குறித்த அறிக்கை ஒன்றை தயாரித்து 1891 ஆண்டு ஆங்கிலேய அரசிடம் தாக்கல் செய்தார். அந்த அறிக்கையில் அம்மக்களுக்கு நிலம் வழங்குவதன் மூலம் அவர்களுடைய வாழ்வை மேம்படுத்த இயலும் என்ற கருத்தை பதிவு செய்திருந்தார். அந்த அறிக்கை ஆங்கிலேய நாடாளுமன்றத்தில் 1892 ஆண்டு மே மாதம் 16 நாள் விவாதத்துக்கு வந்ததையொட்டி பஞ்சமி நிலம் தொடர்பான சட்டம் கிபி 1892 ஆண்டு செப்டம்பர் 30 நாள் இங்கிலாந்து நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. இந்த சட்டத்தின்படி இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட வகுப்பினர் என்று கூறப்பட்ட மக்களுக்கு நிலங்களை இலவசமாக அளித்ததன் மூலம் பஞ்சமி நிலங்கள் பெறுவதற்கு டிப்ரஸ்டு கிளாஸ் என்கிற வரையறை அளவுகோலாக இருந்துள்ளது என்பது தெரிய வருகிறது. ஆனால் அப்பொழுது தயாரிக்கப்பட்ட டிப்ரஸ்டு கிளாஸ் பிரிவில் தேவேந்திர குல வேளாளர் சமூகத்தவர்கள் இடம்பெறவில்லை என்பதும் கவனிக்கத்தக்கது.